ஹாய், அனைவருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். புதுசாக என் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரசம் வைக்க போகிறோம். ரசத்தில் நிறையா மெத்தட் இருந்தாலும் இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பூண்டு ஒரு 10 நம்பர், சின்ன வெங்காயம் 5லேருந்து ஒரு 6 நம்பர், குருமிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை ஒரு கொத்து, புளி ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்துருக்கோம், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம், 2 பெரிய பெரிய தக்காளி, அது பருப்பு கூடயே போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த பருப்பு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா 1. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கல் இருந்துச்சுன்னா போட்டு இடிச்சிக்குங்க, இல்லைன்னா அம்மியில் வச்சு அரைச்சிக்குங்க. குருமிளகு, சீரகம், மிளகாய் போட்டு இடிச்சுக்கிறோம். பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு இடிச்சிக்குங்க 1க்கு 2. ரொம்ப நைஸாகவும் வேண்டாம். எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு இடித்து பாருங்கள். இந்த கண்டிஷனில் இந்த இதில் எடுத்துக்கங்க, ரொம்ப நைஸாகவும் இடிக்க வேண்டாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதில் நம்ம அந்த வேக வச்சு எடுத்துருக்கிற தக்காளி, ஊற வச்சுருக்கிற புளி, உப்பு தேவையான அளவு, 2 பச்சை மிளகாய் அதுலேயே போட்டு அதையும் நல்லா கரைச்சி விடுங்க. அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து அந்த இதில் நல்லாயிருக்கும். தக்காளி, பச்சை மிளகாய் இதையெல்லாம் நல்லா கரைச்சி விடுங்க. கூடவே ஒரு புளிக்கரண்டி பருப்பு ஆட் பண்ணிக்கங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் புழிஞ்சு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாணலி வைக்கிறோம். சூடான எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு போடுறோம், கருவேப்பிலை, நம்ம இடித்து வச்சிருக்கிற அந்த மசாலாலாம் சேர்த்துறோம். போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. இந்த ரசம் நம்ம செய்யும்போது அடுப்பு எப்போவுமே ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. நல்லா வதக்குங்க. அந்த தக்காளி, பச்சை மிளகாய், அந்த தோல் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதில் இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக போகணும். நல்லா கை விடாமல் அப்படியே கலரிட்டே இருங்க. அதில் இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக போய் அப்படியே ட்ரை ஆகணும். இந்த டைமில் கொஞ்சம் நம்ம இருமல் வர மாதிரி கூட இருக்கும் அந்த புகை. இப்போ மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா வதக்குங்க. அந்த இது காரம் ஒரு நெடி அடிக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் இந்த இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், அந்த வடைச்சட்டியில் அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஒட்டும். அந்த கண்டிஷனுக்கு எல்லாத்தையும் நீங்கள் நல்லா சேர்த்து வதக்குங்க. பாருங்கள், அப்படியே ஒரு லேயர் ஆகுது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கீழே அப்படியே நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி அதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போனால் தான் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த தண்ணியை ஊற்றுறோம். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் கொதி வர வரைக்கும் அப்படியே அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷத்தில் ரசம் சூப்பராக ரெடி ஆயிரும்.
பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் கொதி வந்து சுற்றி வர அப்படியே நுர நிற்குது. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.